சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். ராட்வைலர் சம்மந்தப்பட்ட இன்னைக்கு மிக முக்கியமான ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். அது என்னன்னா வீடியோவ பார்க்கும்போதே உங்களுக்கே நல்லா புரியும்னு நெனைக்கிறேன். எல்லாருமே ராட்வைலர் பிரீடுன்னு சொன்னாவே ரொம்ப கொடூரமான நாய். மனிதர்களே ரொம்ப கொடூரமா தாக்குன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க வீடியோல பார்க்கும்போது உங்களுக்கு புரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. ஏன்னா, இந்த இடத்துல நான் வளர்க்குற கோழி பண்ணையில பார்த்தீங்கன்னா, அந்த சின்ன கோழி குஞ்சுங்கள எவ்வளோ அமைதியா, அழகா உட்காந்து பாக்குதுன்னு பாருங்க. அதுவும் எவ்வளோ டிஸ்டன்ஸ்ல உட்காந்து பாக்குதுன்னு பாருங்க. ஏன் இதோட எண்ணம் கொடூரமா இருந்திருந்தா, இந்நேரம் இந்த கோழி குஞ்சுகள ஒரு வழி பண்ணியிருக்கும். இந்த இடத்துல ஏன் இவ்வளோ அமைதியா உட்காந்து பார்த்துட்டு இருக்கு? ஏன்னா, இந்த ப்ரீட உருவாக்கும்போது இதோட குணம் வேணும்னா, முரட்டு குணத்துல கார்டிங் பர்ப்பஸுக்காக உருவாக்கியிருக்கலாம். ஆனா, போக போக காலப்போக்குல பல பரிமாண வளர்ச்சி அடைஞ்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, மனிதர்கள்கிட்ட வெறும் பாசத்துக்காக ஏங்கக்கூடிய மிக முக்கியமான முரட்டு உருவத்தில் இருக்க குழந்தை குணம் கொண்ட ஒரு ப்ரீடா உருவாயிடுச்சு, மாறிடுச்சு. அதை இப்ப நீங்க வெளிப்படையாவே இப்ப பார்க்க முடியும். எந்த அளவுக்கு குழந்தை குணம் இருந்தா, இவ்ளோ டிஸ்டன்ஸ்ல உட்காந்துக்கிட்டு, நம்ம எந்த இடைஞ்சலும் பண்ணக்கூடாது, தூரமா இருந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ அழகா, பொறுமையா, எவ்வளோ தூரத்தில உட்காந்து பார்க்குதுன்னு பாருங்க. ஏன்னா, பக்கத்துல போனா கூட பயந்து ஓடிரும் அப்படின்னு சொல்லிட்டு, இத்தனைக்கும் கோழி குஞ்சுங்கள ஃபர்ஸ்ட் டைம் இப்ப தான் பாக்குது. பாருங்க, எந்த அளவுக்கு அமைதியா உட்காந்து பாக்குது அப்படின்ட்டு. இதுதாங்க இப்படிப்பட்ட ஒரு ப்ரீட போயி, ரொம்ப மோசமான ப்ரீடு, கொடூரமான நாயி அப்படின்னு சொல்லிட்டு இது மேல ஒரு மாய பிம்பத்தை ஏற்படுத்திட்டாங்க. ஒரு சில இடங்கள்ல மட்டும் தான் ராட்வைலர் தாக்கியிருக்குன்னு சொல்றாங்க. ஆனா, பல இடங்கள்லாம் மத்த ப்ரீடுகள் நெறைய தாக்கியிருந்தாலும், அத யாருமே பெருசா சொல்ல மாட்றாங்க. எல்லாத்துக்குமே காரணம் இதோட தோற்றம் முரட்டுத்தனமா இருக்கிறனால, முழுக்க முழுக்க இது மேல மட்டும் தான் எல்லாரும் பழிகள சுமத்துறத நம்பிர்றாங்க உடனே. மத்த நாய்கள பார்க்கும்போது அதோட தோற்றம் வேற மாரி இருக்கிறனால, அத சொன்னா பல சம்பவங்கள் பண்ணியிருந்தாலும் கூட, அத நெறைய பேர் சீரியஸா எடுத்துக்கிறதில்ல அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கு. ஆனா, ராட்வைலர பத்தி சொல்லணும் அப்படின்னா, முரட்டு உருவத்திலயும், முரட்ட பார்வைக்கும் தோன்றக்கூடிய ஒரு ஒரு நாயா இருந்தாலும் கூட, அதனுடைய குணம் அப்படிங்கிறது குழந்தைகள் மாரி ரொம்ப ரொம்ப எளிமையான, சாஃப்ட்டான குணம் அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தங்கமான ப்ரீடு ராட்வைலர்ஸ். இப்ப வீடியோல பார்க்கும்போதே, இது எந்த அளவுக்கு அமைதியான ப்ரீடு அப்படிங்கிறது நெறைய பேருக்கு புரிய வரும்னு நெனைக்கிறேன். இதே மாரி ராட்வைலர் சம்மந்தப்பட்ட இன்னும் பல வீடியோக்கள் நம்மளோட சேனல்ல பதிவு பண்ண போறோம். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, அந்த வீடியோஸையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னா, மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ராட்வைலர் சம்மந்தப்பட்ட ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும், உங்களுக்கு ஏதாவது பர்சனலா தெரிஞ்சுக்கணும்னு நெனைச்சாலும், எதுவா இருந்தாலும் கருத்துக்களா கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.